திடீர் திருப்பம் கூட்டணியை இறுதி செய்தார் பிரேமலதா. தமிழக அரசியலில் அதிரடி ட்விஸ்ட். தமிழக அரசியலில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடக்கத்தில் 20 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையை தேமுதிக முன்வைத்திருந்தது. இருப்பினும் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது 8 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவையிடம் வழங்க திமுக தலைமை சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்த கையோடு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் இந்த திடீர் வியூகம் அக்கட்சியின் தொண்டர்களிடையே புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவி வந்த இழுபறி நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிப்ரவரி 3ஆம் தேதி தங்களது இறுதி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா என்ற குழப்பங்களுக்கு இடையில் திமுக தரப்பு இறங்கி வந்து கூடுதல் இடங்களை வழங்க முன்வந்துள்ளதால் வரும் தேர்தலில் சுதேசூரின் சின்னத்தில் அல்லது தனி சின்னத்தில் தேமுதிக களம் காண்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது.